எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி சத்தியமங்கலத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். நானும் இந்த ஸ்கூலில் வந்து 2006 படித்து வெளியில் போன ஒரு மாணவி. இந்த ஸ்கூல் வந்து என்னுடைய வளர்ச்சியிலையும் சரி ரொம்ப மிகப்பெரிய பங்கு ஆற்றிருக்கு. ஸோ நான் இந்த ஸ்கூலில் படிக்கும் பொழுது இருக்கக்கூடிய மெமரிஸ் லைஃப் லாங் இதை நாங்கள் வந்து கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கான காரணம் இந்த ஸ்கூலில் நான் படித்த இந்த ஸ்கூல் எனக்கு கொடுத்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தான். ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்த புத்தகத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிள்ஸில் வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி டீச்சர்ஸ் அந்த பீரியடில் வந்து எங்களுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. நான் மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலில் படித்து நிறையா மாணவிகள் வந்து இன்றைக்கி டாக்டர்ஸாகவும் இன்ஜினியர்ஸாகவும் ஏன் இந்த நிறைய டீச்சர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா எல்லாருமே வந்து விடாமுயற்சியையும் கடின உழைப்பையும் வந்து மூலதனமாக வச்சு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இந்த ஸ்கூலில் வந்து நிறைய அலுமினிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பெரிய லெவலில் வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறையா உதாரணங்கள் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து மகாராஷ்டிரா மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வர்தா டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக நான் இருக்கேன். ஸோ அங்கே நான் எங்கெல்லாம் வேலை பார்க்குறேனோ அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ ஏன்னா சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்து எஜுகேஷன் மூலமாக தான் வரும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப தீவிரமாக வந்து ஐ பிலீவ் இன் தேட். நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தது கிடையாது. இன்றைய தலைமுறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா செல்ஃபோனு. ஸோ இந்த தலைமுறையில் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதற்கு அளவுக்கு அதிகமாக தான் பேரண்ட்ஸ்னாலையும் சமூகத்தினாலையும் கொடுக்கப்படுது. அந்த மொபைல் ஃபோனை வந்து எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்க லைஃப்பில் வந்து ஸ்க்ரீன் டைமை வந்து குறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். இன்றைய தலைமுறை வந்து சேலஞ்சாக பார்க்குறது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுடைய அட்டென்ஷன். ஸோ மெமரிஸ் வந்து பயங்கரமாக குறையுது. இன்னைக்கு நானே எனக்கு என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது மொபைல் ஃபோன் வந்து ஒரு அரை மணி நேரம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு டேண்ட்ரம்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களால அட்டென்ஷன் வந்து பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து ஸ்கூலுக்கு போக முடியலை, படிக்க வைக்கிறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மொபைல் ஃபோன் எந்த அளவுக்கு தவிர்க்கிறாங்க, படிப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்து நிறையா பார்த்தோம்னா மொபைல் ஃபோன்லேயே நிறையா போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மொபைல் ஃபோனை தவிர்த்து அவங்களுடைய எஜுகேஷனில் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். இன்னொன்று, மொபைல் ஃபோனை வந்து வெளியில் எங்கே போனாலும் ட்ராவல் பண்ணும்போது நிறையா கிட்ஸை நம்ம பார்க்குறோம் கையில் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு 2 பேரும் விளையாடுறது, அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ.